வணக்கம் தமிழக மக்களே. இந்த வக்குப்பு, அது என்னது? வக்குப்புனா ஒரு தானம் தர்றது. இந்த போர்டுனா என்னன்றதை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நம்ம விளக்கி சொல்கிற நேரம் வந்துடுச்சு. இஸ்லாமியர் தான் சம்பாதித்த சொத்தை, அது எதுவாக இருந்தாலும், நிலமாகவோ கட்டடமாகவோ வளாகமாகவோ கோயிலாகவோ குளமாக எதுவாக இருந்தாலும் கொடுக்க முடியுமா இல்லையா? கொடுக்க முடியும். அது அப்படியே தானே இருக்குது. அப்போ நான் சொல்றேன், ஒரு வணிக வளாகம் சம்பாதிச்சிருக்கிறேன், ஒரு இஸ்லாமியர் சம்பாதிச்சிருக்கேன், அதை வக்ஃபு பண்ணிடுறாரு, கொடுத்துறாரு, பண்ண முடியுமா இல்லையா? அப்போ அந்த நீங்க வந்து மசூதி நீங்க சென்சலைஸ் பார்க்குறீங்க. இதுக்கு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லலாம். எப்படின்னா, எங்கள் தாத்தா இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். எங்கள் தாத்தா என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துல வாங்கி அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டின்னு வாழ்ந்துனுக்கிறாரு. அதே பக்கத்து இடத்துல ஒரு காலி இடம், ஆனால் ஓனர் இருப்பாங்க. ஆனால் அந்த காலி இடத்துல வெளி ஏரியாவிலேருந்து ஒரு ஆள் வந்து அந்த இடத்துல ஒரு குடிசை போட்டு வாழறா போல். அப்புறம் ஒரு கல் வீடு கட்டிக்கிறா போல். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் 2 பேரும் வாழ்ந்து நிற்கும் போது, அதுக்கப்புறம் எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் அப்பா வந்துட்டார், அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் அப்படின்னு எடுத்துக்கினா, அதே மாதிரி அவங்களுக்கும் அதே மாதிரி வந்துன்னு இருக்குது. யார்? அந்த ஆளுக்கும் ஒரு பையன் பிறகுறான், அவனுக்கு ஒரு பையன் பிறகுறான். எல்லாம் இருக்கும் போது திடீர்னு என்ன சொல்கிறான், இந்த கடைசியில் நம்ம கூட இருக்கிறவன், இந்த பக்கத்து இடமும் எங்களது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உயில் எழுதி வைக்கிறான். யாருக்கு? கோவிலுக்கு. யாரோட இடத்த? எங்கள் தாத்தா இடத்த. இது என்ன கதைன்றது நம்மளுக்கு புரியலல்ல. இது ஒரு சின்ன லாஜிக்கான கதை தான். எங்கள் தாத்தா சொல்றது வேற யாரும் இல்லை, 1000ஆம் ஆண்டில் இந்த தமிழகத்தை ஆண்ட ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழனை தெரியாதவங்க இன்னைக்கு இருக்கிற திமுக காரனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவன் சாமியே இல்லைன்னு சொன்னவன். ராஜராஜ சோழன் பெரிய பெரிய சாமி கோயில் கட்டினவன். அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் இந்த பக்கம் பார்த்தீங்களா ஸ்ரீலங்காவை ஆட்சி ஆண்டான், இந்த பக்கம் பார்த்தீங்களா இமயமலை வரைக்கும் போய் ஆட்சி செஞ்சவன். ஆனால் இந்த இமயமலை தாண்டி இருக்கிற ஆப்கானிஸ்தான் விட்டு இருந்த அந்த ஆப்கானிஸ்தான் நம்ம எல்லைக்குள்ள தான் வந்திருக்கோம். நம்ம ராஜராஜ சோழன் இந்த உலகத்தையே ஆட்சி ஆண்டு இருக்கும் போது திடீர்னு எப்படி நம்ம பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்தார் பாருங்க, அந்த மாதிரி ஒருத்தர் வராரு. மிசார் சாகிபுதீன் முகமதுன்னு. அவர் எங்கேருந்து வராருன்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து வராரு. அவர் தான் இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, குடிசை போடுறாரு. குடிசை போட்டுக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கட்டிக்கிறார். அப்படி இருக்கும்போது தான் அவங்க வாரிசு தான் யாருன்னு பார்த்தீங்களா, உமாயின், பாபர், அக்பர், இவனுங்கெல்லாம் வந்து அதோட வாரிசு தான். இந்த முகலாய பேரரசு கொஞ்சம் கொஞ்சமாக இடத்த பிடிச்சி எங்கே டெல்லியெல்லாம் தாண்டி வந்து ஆக்ரா இது வரைக்கும் தான் வந்து உள்ளே வராங்க. வரும்போது மராட்டியா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. எப்படி நம்ம ராஜராஜ சோழனோட பரம்பரை மாதிரி அவங்களும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க. அவங்கக்கிட்ட போர் தொடுத்துக்குன்னு அப்படியே இருக்கும்போது எங்கேருந்தோ ஒருத்தன் இவங்க போட்ட குடிசைக்குள்ள இன்னொரு குடிசையை போட்டு உட்கார்ந்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யார்? பிரிட்டிஷ். அவனுங்க வந்து இவனுங்க குடிசையை காலி பண்ணிட்டு அவங்க வந்து உட்காந்துட்டாங்க. அவங்க வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு எங்கே குடிசைன்னே தெரியல. இவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கஷ்டப்பட்டு தொர்த்தி எல்லாம் முடிஞ்சு 1947 நம்ம விடுதலை அடைகிற வரைக்கும் இவனுங்க போட்ட குடிசை எங்கே இருக்குன்னே தெரியல. ஆனால் இதே 1954 ஒரு ரெவன்யூ ரெக்கார்டு போடுறோம். அந்த ரெவன்யூ ரெக்கார்டில் அது யாருக்கு அவன் சொந்தக்காரனே தெரில. அவன் ஏதோ எழுதி வைப்பானா, அது மூலமா இவங்களுக்கு சொத்து வந்துருச்சான். ஏண்டா உன் குடிசையை தான் பிரிட்டிஷ்காரன் கைட்டி எடுத்துட்டானே, அப்புறம் எப்படி உனக்கு சொத்து இருக்கும்? ஆக்சுவலாக இந்த சொத்து பிரிட்டிஷ்காரன் போனதுக்கப்புறம் இந்த சொத்து யார்கிட்ட வந்து சேர்ந்துருக்கணும்னா இந்த ராஜராஜ சோழன் பரம்பரையும் அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஏழைகளை தான் அல்லாஹ் வந்து சொல்கிறாரு ஏழைங்களுக்கு கொடுங்கன்னு. அதனால அவன் சொத்தை ஏழைங்களுக்கு எழுதி வைக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வக்குஃப் அப்படின்ற சொத்து ஏழைங்களோட சொத்து. இதை பராமரிக்கிறது யார் பராமரிக்கணும்னா இதுக்கு ஒரு போர்டு அமைச்சு அந்த போர்டு மூலயமா ஏழைங்களுக்கு படிக்க வைக்கணும், அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், அவங்கள இன்னைக்கு நல்ல நிலைமையில எடுத்துன்னு வரணும். ஏண்டா இன்னைக்கு வரைக்கும் விடுதலை ஆனதுலேருந்து இன்னும் சிறுபான்மை சொல்லிட்டு இருந்தா இவ்வளோ சொத்து இருக்கு.
அப்போ இவங்கெல்லாம் எந்த நிலைமையில இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவங்கள வளர விடாதது இந்த திராவிட கட்சியும் இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டும். 10 அமெண்ட்மெண்ட் தெரிய வருது. அதுல என்ன அமெண்ட்மெண்ட் 10 அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இஸ்லாமுக்கு இப்ப புதுசா கன்வெர்ட் ஆகுறாங்கல்ல, மாற்று மதத்துல இருந்து இஸ்லாமுக்காக புதுசா கன்வெர்ட் ஆகுறவங்க 5 வருஷம் இஸ்லாமியராக இருந்த பின்னால தான் அவர் சொத்தை வகுப்புக்கு எழுதி வைக்க முடியும். அவங்க பேர்ல இல்லாத சொத்தை, இப்போ என் பேருக்கு சிட்டா பட்டா அடங்கல் பத்திரம் எல்லாமே என் பேருக்கு இருந்தா அந்த சொத்தை வகுப்பு பண்ணலாம், இல்லைன்னா வகுப்பு பண்ண முடியாது. இப்போ இந்த சொத்தை நான் வகுப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று கையை காட்டி வகுப்பு பண்ணக்கூடாதுங்கிறத ரெண்டாவதாக சொல்கிறாங்க. இந்த தனியர் வகுப்பு, குடும்ப வகுப்புன்னு அதை சொல்கிறது, உங்கள் குடும்பத்தில் இருக்க சொத்துக்களை நீங்களே நிர்வகிப்பது, நீங்களே அதை வகுப்புக்கு எழுதிட்டு உங்கள் ஃபேமிலியை சார்ந்தவர்கள் அதில் என்னுடைய மூத்த பையன் நிர்வகிப்பார், அதுக்கப்புறம் அவர் பையன் நிர்வகிப்பார்னு அது மாதிரி எழுதி வைக்கிறது. இந்த தனியர் வகுப்பில் பெண் வாரிசுகளையும் சேர்க்கணுங்கிறது மூணாவதாக அதில் சொல்லப்படுது. எந்த சொத்தாக இருந்தாலும் வகுப்பு செய்துட்டா 90 நாளில் கவர்மெண்ட் போர்ட்டல் ஆன்லைனில் அதை போட்டுறணும். இருக்கிற எந்த அரசு அலுவலகங்கள் இருக்குல்ல வகுப்பு சொத்துல, இப்போ இந்த வகுப்பு சொத்துக்களை இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் வகுப்பு சொத்துன்னு சொல்லக்கூடாது. வகுப்பு வாரியத்தில் இந்த உறுப்பினராக இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, இந்த உறுப்பினராக இருக்கிறவங்க எல்லாருமே இதுவரைக்கும் ஆண்களாகவே இருக்காங்க. அதில் பெண்களை 2 பேரை பெண்களை அதில் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று பொது வகுப்பு, இன்னொன்று குடும்ப வகுப்பு. அதே போல் இந்த போரா முஸ்லீம், சன்னி முஸ்லீம், சியா முஸ்லீம் இவங்க எல்லாருக்குமே வகுப்பு இருக்குது. இது எல்லாமே இந்த வகுப்புக்கு கீழே ஒன்றா வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. வகுப்பு சொத்தில் ஏற்படுற பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் வகுப்பு வாரியத்தினுடைய அது ஒரு ஜுடிஷியரி போர்டு, அதில் நீங்கள் போய் தான் அந்த தீர்ப்பை நீங்கள் பெற முடியும். அந்த தீர்ப்பை பெற்றதுக்கப்புறம் மேலே இந்த நீதிமன்றத்துக்கும் போக முடியாது. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு 90 நாட்களுக்குள்ளே நீங்கள் போகலாம். மாநில வகுப்பு மற்றும் மத்திய வகுப்பு எதுவாக இருந்தாலும் ஆடிட்டிங்க்கு உட்படுத்தணும், கணக்கு வழக்க காட்டணும். அரசோ மத்திய அரசோ கேள்வி கேட்டா ஆடிட்டிங் பண்ணணும்னு கேள்வி கேட்டா முடியாதுன்னு டினே பண்ண. இந்த வக்ஃப் சொத்தை யாரு பராமரிக்கணும் சொல்லிட்டு இப்போ இருக்கிற நரேந்திர மோடி அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இந்த போர்டில் 2 லேடிஸை போடுங்க, அவங்க இந்த போர்டில் இருப்பாங்க. ஏன் லேடிஸை எடுத்துன்னு வரணும் சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தான் தெரியும் ஏழைனா யாரு, பணக்கார யாரு, கஷ்டனா யாரு அப்படின்றது. அதனால இதை 2 லேடிஸை போடுறதுல இவங்களுக்கு ஏன் கசக்குதுன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு திராவிட கட்சி தாய்மார்களையும் யாரையும் வெளியே வரவிடக்கூடாது அப்படின்ற விஷயத்துல 10% குறிக்கோளாவே இருக்கிறாங்க. இந்த வக்ஃப் சொத்துல இப்போ ஏன் இவங்களுக்கெல்லாம் அப்படியே எரியுதுன்னா, இதுல எப்படின்னா இந்த சொத்து ஏழை முஸ்லீமுக்கு போய் சேரப்போகுது. இந்த ஏழை முஸ்லீமுங்க முன்னேறி வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு அடிக்கிற கொள்ளைய, ஓகேவா, அரசியல்வாதிங்க, எந்தெந்த கட்சியில அரசியல்வாதிங்க முஸ்லீம்க்கு போர்வியா நாங்க தான் காப்பாற்றுவோம் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் எரியுது. ஏன்னா வக்ஃப் சொத்தை கிட்டத்தட்ட 100 ஏக்கர் 500 ஏக்கர் 1000 ஏக்கர்னு அனுபவத்தில் வச்சுக்கின்னு இன்னைக்கு வரைக்கும் கொள்ளடிச்சு சம்பாரிச்சுன்னு இருக்கிறவனுங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்களா, இந்த அரசியல்வாதிங்க. அவங்களுக்கு வச்சாங்க பாரு ஒரு செக்கு, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடுவாங்களாம். ஓடுங்கடா ஓடுங்க. காரணங்களை சொல்றீங்க. நான் திருச்செந்தூர் லேண்ட் கேட்டேன், சர்ச் கேட்டேன், பிரயாக்ராஜ் கேட்டேன், யோகி ஆதித்யநாத் ஸ்பீச் கேட்டேன், கலெக்டர் ஜிஓ கேட்டேன். ஏதாவது ஒன்று நீங்க சொல்லணும்ல. நான் சொல்றேன், ஒரு போர்ட்டலில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்கள் இதுன்னு சொல்லிட்டு 54ல் சர்வே பண்ணி ஏற்றிட்ட பிறகு இதுன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பிரச்சனை? நீங்க முதல் சொன்ன பதில திரும்ப நிக்கிறீங்க. அதுதான் சொல்றேன். ஒவ்வொரு பதிலையும் 4 தடவை ட்ரை பண்றீங்க. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. கோயில் திரும்ப கேட்கறதுனால நான் திரும்ப அதே பதில சொல்றேன், அவ்வளவுதான். புது பதில் ஏதாவது ட்ரை பண்ணுங்க சார், ஏதாவது ப்ரூஃப் காட்டுங்க சார். நான் கோயில் சார் வக்ஃபுக்கு எவ்வளவு சொத்து இருக்குங்கிற கேள்வியே கிடையாது சார்.